மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைப்பில் வந்திருக்காரு. ஐயா வணக்கம். தற்பொழுது சுவாதி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்த ராம்குமார் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க நியூஸ் 7 தமிழுக்கு பிரத்யேகமாக பதிவு செய்யலாம். சுவாதி கொலை நடந்த பிறகு சில நாட்களுக்கு பிறகு ராம்குமாரை கைது பண்றாங்க. ராம்குமார் கைது செய்யப்படுகிற போதே அவர் தற்கொலை முயற்சி செய்ததாக தகவல் வந்தது. ஆனா அத்த பின்னணியில அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிற போது ஒரு புழல் சிறையில் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக வரக்கூடிய தகவல் என்பது பல கேள்விகளை எழுப்புது. அது கொலையா இல்லையா என்பது குறித்து பல கேள்விகள் எழுவதால இந்த ராம்குமார் மரணம் குறித்து ஒரு உயர்மட்ட விசாரணை நடத்த வேண்டும் என்பதுதான் என் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்ல விரும்புகிறேன். அநேகமாக சிறைக்குள்ள இருக்கிறப்ப எப்படி நடக்கும், சிறை நிர்வாகம் என்ன செஞ்சது, ஆரம்பத்தில் கைது பண்றப்பவே அவர் தற்கொலைக்கு முயற்சி எடுத்த தகவல் வருகிற போது ஒரு உயர்மட்ட விசாரணை நடத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்துறேன். நிச்சயமாக தற்பொழுது சில நாட்களுக்கு முன்னாடி வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பேரறிவாளன் தாக்கப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராம்குமாரும் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சிறைக்குள்ளாக ஏன் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கிறது, இதற்கான காரணம் என்னவாக நாம் பார்க்கலாம்? எங்க வெளியில கொலை கொள்ளை வழிப்பறி என்பது தமிழ்நாடு முழுவதும் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு அரசாங்கம் கட்டுக்குள் கொண்டு வர முடியலன்னு ஏற்கனவே ஒரு பதட்டமான நிலைமை இருக்கு. ஆனா இந்த பின்னணியில் சிறைக்குள்ளேயும் பேரறிவாளன் தாக்கப்பட்டதா தகவல் வருது. இப்ப ராம்குமார் தற்கொலை தகவல் வருகிற போது ரொம்ப அதிர்ச்சி அளிப்பதாகவும் புரிந்து கொள்ள முடியாதமாக இருக்காகவே தான் ஒரு உயர்மட்ட விசாரணை நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் வலியுறுத்துறேன்.